ஒரு பெரிய அடர்த்தியான வனப்பகுதி ஒன்று இருந்தது. அந்த வனப்பகுதியில் புலியும் கழுதையும் நேருக்கு நேராக சந்திச்சுதுங்க. அந்த மாதிரி சந்தித்து பேசுகிறப்ப இந்த கழுதை சொல்லிச்சு, இந்த புல் செடி இது எல்லாமே ஊதா நிறத்தில் இருக்குது அப்படின்னு. உடனே அந்த புலி இருந்துக்கிட்டு, இல்லை நீ தப்பாக சொல்கிற, இது எல்லாமே பச்சை நிறத்தில் தான் இருக்குது, இது தப்பு அப்படின்னுச்சு இந்த புலி. உடனே கழுதை இருந்துக்கிட்டு, இல்லை அதை ஒத்துக்க முடியாது, இது ஊதா நிறத்தில் தான் இருக்குது அப்படின்னுச்சு. இப்போ இந்த புல் செடியெல்லாம் என்ன நிறத்தில் இருக்குது, இது யார் சொல்கிறது உண்மை அப்படின்ற வாக்குவாதம் ரொம்ப முத்திருச்சு. உடனே இந்த கழுதை இருந்துக்கிட்டு, நீ சரிப்பட்டு வரமாட்ட, இந்த காட்டுக்கே ராஜாவான சிங்கத்திட்ட நேராக போயிடலாம், அவரே ஒரு தீர்ப்பு சொல்லட்டும் அப்படின்னு முடிவு பண்ணி 2 பேரும் சிங்கத்திட்ட போகிறாங்க. சிங்கத்திட்ட போயிட்டு, அரசே, இந்த புல் செடி இதெல்லாமே ஊதா நிறத்தில் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த புலி இருந்துக்கிட்டு, இல்லை பச்சை நிறத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுது, நீங்கள் தான் ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லணும், நீங்களே ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லுங்கள், இது ஊதா நிறத்தில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு அந்த கழுதை. அதுக்கு இந்த புலி இருந்துக்கிட்டு, அரசே உங்களுக்கே தெரியும் தானே, இது எல்லாமே பச்சை நிறத்தில் தானே இருக்குது, அதனால் இந்த கழுதை சொல்கிறது தப்பு அப்படின்னு ஒரு நல்ல தீர்ப்பாக சொல்லி அனுப்பிச்சி விடுங்க இந்த கழுதையை அப்படின்னு சொன்னிச்சு இந்த புலி. இப்போ இவங்க 2 பேர்த்தோட வாக்குவாதத்தையும் கேட்ட அந்த சிங்கம் இருந்துக்கிட்டு, கழுதை சொல்கிறது உண்மை தான், இந்த புல் செடி இது எல்லாமே ஊதா நிறத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. இந்த புலிக்கு ஒரே அதிர்ச்சி. ஆனால் இந்த கழுதைக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, இது ஊதா நிறத்தில் தான் இருக்குது அப்படின்னு. அரசே, நான் எவ்வளவோ சொல்லி இந்த புலி கேட்கவே இல்லை, என்கிட்ட பயங்கரமாக வாக்குவாதம் பண்ணுச்சு, அதனால இந்த புலிக்கு ஒரு நல்ல தண்டனையாக கொடுங்க அப்படின்னு சொல்லிச்சு இந்த கழுதை. உடனே அந்த சிங்கம் இருந்துக்கிட்டு, ஆமாம், இந்த புலிக்கு தண்டனை கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புலியை இருந்துக்கிட்டு, நீ 5 வருஷத்துக்கு யாருக்கிட்டையுமே பேசக்கூடாது, அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ இந்த கழுதைக்கு பயங்கர சந்தோஷம், நான் ஜெயிச்சிட்டேன். நான் இந்த சிங்கத்திட்ட அரசே ரொம்ப நன்றி, நீங்கள் நல்ல தீர்ப்பை சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து இந்த புல் செடி எல்லாமே ஊதா நேரத்தில் தான் இருக்குது, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து சந்தோஷமாக வடிக்கிட்டே அங்கேருந்து போயிடுச்சு. இப்போ இந்த புலி இருந்துக்கிட்டு இந்த கழுதை போனதுக்கப்புறம் அந்த சிங்கத்திட்ட போய், அரசே உங்களுக்கே தெரியும் தானே, இது பச்சை நிறத்தில் தானே இருக்குது அப்படின்னுச்சு. அதுக்கு அந்த சிங்கம் இருந்துக்கிட்டு, ஆமாம் உண்மை தான், இது பச்சை நிறத்தில் தான் இருக்குது அப்படின்னுச்சு. உடனே இந்த புலிக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் எதுக்காக இது ஊதா நிறத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு. அதுக்கு அந்த சிங்கம் இருந்துக்கிட்டு, நீ நிறத்தை தப்பாக சொன்னேங்கிறதுக்காக நான் உனக்கு தண்டனை கொடுக்கல, நீ இந்த காட்டிலே ஒரு புத்திசாலியான ஒரு பெரிய மதிப்பு மிக்க ஒரு விலங்கு, நீ இந்த கழுதைக்கிட்ட வீணாக வாக்குவாதம் பண்ணி நேரத்தை வீணடிச்சிருக்க, அதுவும் ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு நீ வாக்குவாதம் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, இந்த புல் செடியெல்லாம் என்ன நேரத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்துக்காக அந்த கழுதைக்கிட்ட வாக்குவாதம் பண்ணி உன்னோட நேரத்தை வீணடிச்சிருக்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன விஷயத்துக்கு இந்த கழுதைக்கிட்ட வீணாக வாக்குவாதம் பண்ணி நேரத்தை வீணடித்தது மட்டும் இல்லாமல் நேராக என்கிட்டே எடுத்துகிட்டு நீ செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னக்கிட்டையுமே வாக்குவாதம் பண்ணுற, அதுக்காக தான் இந்த தண்டனை உனக்கு கொடுத்தேன். உனக்கு தெரியும் இந்த புல் செடி இது எல்லாமே பச்சை நிறத்தில் தான் இருக்குது அப்படின்னு, அதை இந்த கழுதைக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சின்னா அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நாம் செய்கிறது சரி, நாம் சொல்கிறது பேசுகிறது தான் சரி அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட நீ என்ன புரிய வச்சினாலும் புரிய வைக்கிறதுக்கு உன்னால் முடியாது. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணி நேரத்தை வீணடிக்கிறத விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான வேலைகளில் ஈடுபடுறது தான் புத்திசாலித்தனம். அதனால தான் உனக்கு இந்த தண்டனை கொடுத்தேன், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு அந்த சிங்கம். இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக வீணாக வாக்குவாதம் பண்ணி நம்மளோட நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியும், ஆனால் அந்த உண்மையை மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அவங்களுக்கு என்ன சொன்னாலும் அது புரியவே புரியாது.
இதனால் வந்துட்டு நமக்கு தான் வந்து கஷ்டமும் மன உளைச்சலும் வந்து ஏற்படும். இந்த புலியும் கழுதையும் வந்து நேராக சிங்கத்திட்ட போய் வாக்குவாதம் பண்ணப்போ இந்த சிங்கம் வந்து அமைதியாக இருந்து இந்த வாக்குவாதத்தை வந்துட்டு மேலும் மேலும் வளர்க்காம ஒரே வார்த்தையில் வந்துட்டு முடித்து அதுக்கான தீர்வை வந்துட்டு ஏற்படுத்துச்சுல்ல. இதே மாதிரி தான் நாம் வந்து இந்த மாதிரி சமயத்தில் அமைதியாக இருக்கிறது தான் வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். அதனால் நாம் இந்த மாதிரி வீணாக வந்து வாக்குவாதம் பண்ணி நேரத்தை வீணடிக்காமல் நாம் இந்த மாதிரி சமயத்தில் அமைதியாக வந்துட்டு அதுலேருந்து கடந்து போய் நம்ம ஆக்கப்பூர்வமான வேலைகளை செஞ்சாக்க நம்மளோட அடுத்த கட்ட முன்னேற்றம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.